இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகாதாரத்துறையில இருக்கிற ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்ப தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் எதிர்பார்த்திருந்த ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கும். ஸோ நெறைய பேர் கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இந்த வேலைவாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்புகள் வெளியிட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது திருப்பூர் மாவட்டத்துக்கான ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்புல என்ன இருக்குன்றத நம்ம இந்த வீடியோல பார்த்துரலாம். லேப் டெக்னீஷியன் வேலைகளுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ லேப் டெக்னீஷியன் ஒரு 7 பேர்த்த எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு 13,000 சம்பளம் நியமிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபார்டரி டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அவங்க கவர்மெண்ட் அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட்டில் அவங்க படிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் கவுன்சிலர், அதாவது ஆலோசகர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர்த்த எடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு 18,000 சம்பளம் கொடுக்க போகிறாங்க. பிசிக்கலாஜிக்கல் சோசியல் ஒர்க்கர் அண்ட் டிப்ளமோ இன் நர்சிங் வித் மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அண்ட் ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ் அந்த வார்டில் வேலை செஞ்சுக்கிற மாதிரியான ஆட்களை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம், மொத்தமாக 12 வேகன்சி இருக்குது. கவுன்சிலர் 5 பேரும், லேப் டெக்னீஷியன் 7 பேர் அப்படின்னு இருக்காங்க. இது எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 24/12/2025 நீங்கள் அப்ளை பண்ணணும். அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் மூலிமா எல்லாம் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ தான். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நீங்கள் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி இவங்க கொடுக்குற அவங்க அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். இல்லை நேரில் போய் கொடுக்கலாம். ஸோ எப்படி உங்களுக்கு தோணுதோ, நீங்கள் திருப்பூருக்குள்ளேயே இருந்தீங்கன்னா டேரெக்டாக போய் கொடுங்க. வெளியே ஏதாவது இருந்தீங்கன்னா தபால் மூலிமா கொடுங்க. அவங்களுக்கு அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலிமா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக பார்த்துடலாம். என்ன இருக்குன்னு, திருப்பூர் மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை கல்லூரியில் ஐசிடிசி மற்றும் பிளட் பேங்க் பிரிவுகள் காலியாக உள்ள ஆய்வாளர் மற்றும் ஆலோசகர் பணியிடங்கள் முற்றிலும் தற்காலிகமாக கீழ்கண்ட பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமான வேலை. இந்த வேலையை எப்போவுமே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண மாட்டோம், நிரந்தர வேலையாக நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, இந்த வேலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வேலை தேவைப்பட்டால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில் அவங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வேலை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் சேரட்டும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்னென்ன வேலைகள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அது ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனடியாக நான் தெரிவிக்கிறேன்.